கூட எல்லாம் ஒர்க் பண்ணுறவங்களாம் எப்படி கலாய்ப்பாங்கல்ல, மேடம் ஏதோ அழகி போட்டியெல்லாம் ட்ரை பண்ணுறாங்க, ஏதோ அழகின்னு நினப்பு போல் அப்படின்லாம் ரொம்ப கலாய்ச்சிட்டா. ஐயோ, இதுக்கு மேலே நம்ம எதையாவது பண்ணி ஆகணும், இதை ரொம்ப அசிங்கப்படுத்துகிறாங்களே ஆஃபீஸில் அப்படின்ட்டு சீரியஸாக இறக்குனேன். ஸோ ஒவ்வொன்றும் நான் வின் பண்ண எனக்கு தெரிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே நம்ம வந்துட்டு நம்மளால் பண்ண முடியும், ஸ்டஃப் இருக்குது. ஆனால் கூட இருக்கவங்கள என்னென்னா கொஞ்சம் உதாசனமாக நடத்துனாங்க. ஏன்னா கத்துக்குட்டியாக பார்த்தாங்க. என் மைண்டில் உள்ள ஒரே ஒரு தாட் என்னென்னா, இந்த மாதிரி ஒரு பொண்ணு நினச்சா இவ்வளோ பண்ண முடியும்னா மற்ற பெண்கள் தமிழ்நாட்டில் நினச்சா நிறையா பண்ண முடியும். ஆனால் அவங்களுக்கான அவேர்னஸ் இல்லை. வேர் டு வி ஸ்டார்ட்? அப்போ தான் அப்துல் கலாம் ஐயா தவறுறாங்க, என்னுடைய பிறந்தநாள் அன்றைக்கே தவறுறாங்க. அப்போ அந்த நாளில் அப்துல் கலாம் ஐயாவுடைய கொள்கைகளை முன்னிறுத்தி பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஆன நலம் மற்றும் விழிப்புணர்வு மேம்பாட்டு திட்டத்தை நம்ம கொண்டு வரணும்னு ஃபார்ம் ஆனது தான் என்னுடைய ஃபவுண்டேஷன் நேம் யுனைடெட் சமாரிட்டன்ஸ் இந்தியா. ஸோ என்னுடைய பயணம் கோயம்புத்தூரில் ஆரம்பித்தாலும் எவ்வளவோ நாடுகள் எல்லாம் பார்த்து ஃபைனலி இப்போ நான் தமிழ்நாட்டில் தான் உட்காந்துட்டு இருக்கேன். தமிழ்நாட்டுக்கு தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற ஒரு நினப்பில் உங்கள் முன்னாடி உட்காந்து இந்த நிமிஷம் பேசிகிட்டு இருக்கேன். மிஸ் வாவ் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம யார் கூட பேச போறோம் அப்படின்னா, மிஸ் தமிழ்நாடு டைட்டில் வின்னர் டாக்டர் ஷீபா லூர்தஸ் அவங்ககிட்ட தான் நம்ம பேச போறோம். இவங்க மிஸ் தமிழ்நாடுக்கு அப்புறம் சவுத் இந்தியாவோட சிறந்த கண்ணழகி, சிறந்த கூந்தலழகிக்கான விருதும் பெற்றிருக்காங்க. ஸ்வீடன் நாட்டில் இவங்களுக்கு குடியுரிமையே இருக்கு. ஆனால் இவங்களோட பூர்வீகம் தமிழ்நாட்டில் உள்ள கோயம்புத்தூர் மாவட்டம் தான். இது ஒரு பக்கம் இருந்தாலுமே யுனைடெட் சமாரிட்டன்ஸ் அப்படின்ற ஃபவுண்டேஷனே ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஃபவுண்டேஷனில் வந்து நிறைய குழந்தைகள், நிறைய பெண்கள், ஆதரவற்றவர்களுக்கு வந்து உதவியும் கிடைக்குது. ஸோ அவங்க கடந்து வந்த பாதையும் அவங்க வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளையும் நம்ம கூட இந்த இன்டர்வியூல ஷேர் பண்ணிக்க போறாங்க. வணக்கம். வணக்கம். உங்களுடைய சமூக சேவைகள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே வந்து முதல்ல வந்து உங்களோட கேள்வி எங்கிருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னா, மிஸ் தமிழ்நாடு டைட்டில் வின் பண்ணது. ஸோ அங்கேருந்தே உங்களோட கேள்வி ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ அதோட ஜேர்னியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கே தொடங்குச்சு? ஓகே, பட் ஒரு 100 மேடைகளை இதை பேசியிருப்பேன். ஆனால் இது 101வது மேடையாக இருந்தாலும் எனக்கு அந்த சுவாரஸ்யம் எப்பொழுதுமே குறைஞ்சதே கிடையாது. ஏன்னா இந்த நினைவுகள் அந்த மாதிரி. ஏன்னா நான் மீடியா இண்டஸ்ட்ரியில் உள்ள நபர் கிடையாது. நான் வந்துட்டு ஒரு டெக்னோக்ரேட். ஸோ நான் டைட்டில் வின் பண்ணும்போது நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர். அப்போ எனக்கு எவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்குன்றதை நீங்கள் யோசிங்களேன். இது எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அப்போது ஒரு பீரியடில் குரோவேஷியா, யூரோப்பில் இருந்து நான் சென்னைக்கு ரிட்டர்ன் ஆகிறேன். ஃபாரின் ரிட்டர்ன், ஓகேங்களா. அங்கே கொஞ்சம் ஒர்க் பண்ணிவிட்டு வெக்கேஷனுக்கு இங்கே இருக்கேன். அப்போ எதார்ச்சியாக ஒரு ஈவெண்ட் மேனேஜர் பார்க்குறேன். மேடம், நீங்கள் நல்லா இருக்கீங்க, நல்லா அத்லெட் பாடி பில்ட்டாக தெரியுது, இந்த மாதிரி ஒரு ஆடிஷன் போயிட்டுருக்குங்க, கையில் கார்டு கொடுத்து உங்களுக்கு ட்ரை பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் சும்மா ட்ரை பண்ணி பாருங்களேன் அப்படின்னாங்க. அப்போ நம்மளாம் கொஞ்சம் அதிக ஆர்வக்கோளாறுங்க சின்ன வயசில். அப்போ சரி ஏதோ சொல்கிறாங்க. நம்ம அப்போல்லாம் குரோவேஷியா ரிட்டர்னா எப்படி இருப்போம்னு பாருங்களேன். நல்லா மாடர்ன் ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு, அதாவது வில்லேஜில் பிறந்து ஃபஸ்ட்டு என்னுடைய ட்ரிப்பே பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பு. குரோவேஷியாவுக்கு என்னை வந்துட்டு என்னுடைய கம்பெனி அனுப்புகிறாங்க. அப்போ வந்துட்டு திடீர்னு மாடர்ன் வேர்ல்டுக்கு ஒரு எக்ஸ்போஷர். அப்போ நிறையா செய்யணுன்ற ஒரு ஆர்வம் வரும் எப்பொழுதுமே. அதாவது சிட்டி பெண்களுக்கோட அது கிராமத்தில் இருந்து வெளியே எக்ஸ்போஸ் ஆகிறவங்களுக்கு அந்த ஒரு இது அதிகமாக ஒரு கியூரியாசிட்டி. அந்த மாதிரி தான் அந்த கார்டை வாங்கிட்டு, ஓகே நான் நல்லா மாடர்ன் ட்ரெஸ்லாம் இருக்கேன், ட்ரை பண்ணி பார்க்கலான்னு கேஷுவலாக ட்ரை பண்ணேன். ஆனால் பல ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுக, மாடல்ஸ், அதாவது இந்த மீடியா ப்ரொஃபஷன்லேயே இருக்கிற கண்டஸ்டன்ஸ் மத்தியில் டைட்டில் நான் வின் பண்ணேன் அப்படின்றது இந்த நிமிஷமும் நான் அப்பப்போ கிள்ளி பார்த்துப்பேன். ஓகேங்களா. இந்த டைட்டில் வின் பண்ணுறதுனால ஒருத்தர் தான் தான் அழகுன்றது கிடையாது. அதில் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதை மட்டும் நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஒரு புரிதலுக்காக. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா போகும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஸ்கின் டெஸ்ட் அப்படின்வாங்க, ஃபோட்டோஜெனிக் டெஸ்ட் அப்படின்வாங்க. ஸ்கின் டெஸ்ட்டில் வந்துட்டு நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா ஒரு டிக்னிட்டரியை வச்சுட்டு உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. இந்த மாதிரி பல ரவுண்ட்ஸ் அப்படியே வரிசையாக போய்கிட்டே இருந்தது. நான் பாட்டுக்கு கேஷுவலாக, நான் சீரியஸாக இல்லை, உங்களுக்கு புரியுதுங்களா. எனக்கு இது ஒன்றும் வாழ்வாதாரம் இல்லைல்ல. நான் வந்துட்டு டைம் பாஸ்க்கு அப்படியே ஒர்க் பண்ணுவேன். கேஷுவலாக ஆடிஷனுங்களா, ஓகே அது சாட்டர்டே பரவாயில்ல அப்படின்னு போயிட்டு இருந்தது. ஒவ்வொரு ரவுண்டு கிளியர் பண்ண அது எப்படின்னா, நிறைய கன்ஜினியாலிட்டி ரவுண்டுன்னு தனியாக வைப்பாங்க, ஐக்யூன்னு தனியாக வைப்பாங்க, நம்ம இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட் பண்ணக்கூடியது. இப்போ அந்த ஹேர்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு தனியாக உங்கள் டெக்ஸ்சர் எப்படி அப்படின்ட்டு ஒவ்வொன்றும் மைன்யூட்டாக போக நான் ஷார்ட் லிஸ்ட் ஆகிக்கிட்டே இருந்தேன். அதாவது 5 லட்சம் பேர் அப்ளை பண்ணுறாங்க. அதில் சில பேரை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க. எடுத்த உடனே அவங்க ஆடிஷனில் பேசுவாங்க. நீங்கள் பேசுகிற முறை பாசிட்டிவாக இருக்கா, ஆப்டிமிஸ்டிக்காக இருக்கான்னு பார்ப்பாங்க. இல்லை நீங்கள் எடுத்த உடனே உங்களுக்கு பேசும் முறை தெரியல, உங்களுக்கு புரியுதா, அணுகுமுறை இல்லை அப்படின்னால நீங்கள் ரிஜெக்ட் ஆகிடுவீங்க.
ஸோ அப்படிதான் அப்படியே கோ த்ரூ ஆக ஆக பேப்பர்ஸ்லலாம் ஷார்ட் லிஸ்ட் ஆன நபர்கள்ல என் பேர் வர ஆரம்பிச்சுட்டே இருந்தது. அதுக்கப்புறம் சீரியஸா நான் இறங்க ஆரம்பிச்சுட்டேன். என்ன ஆச்சுன்னா, கூட எல்லாம் ஒர்க் பண்றவங்கலாம் எப்படி கலாய்ப்பாங்கல்ல, "மேடம் ஏதோ அழகி போட்டிலாம் ட்ரை பண்றாங்க. ஏதோ அழகின்னு நெனப்பு போல" அப்படின்லாம் ரொம்ப கலாய்ச்சுட்டா. ஐய்யய்யோ! இதுக்கு மேல நம்ம எதையாவது பண்ணி ஆகணும். இத ரொம்ப அசிங்கப்படுத்துறாங்களே ஆஃபீஸ்ல அப்படின்ட்டு சீரியஸா இறங்குனேன். ஆனா, ஃபுல் பிளெட்ஜ்டா ஹார்ட் ஒர்க் போட்டேன். என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனலா ஒரு 32 பேர்லருந்து அதாவது 5,00,000 பேர்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா பண்ணி ஒரு 32 பேர், அதுல ஃபைனலா 16 பேர ஒரு ரிசார்ட்ல போட்டு ஒரு 1 வாரம் ஃபுல்லா வந்துட்டு சேர்ந்து இருக்க வச்சு க்ரூமிங் செஷன் குடுப்பாங்க. கடைசியா வந்துட்டு ஆன் ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் ஃபைனலா 4 ரவுண்ட் இருக்கும். எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. எத்னிக் ரவுண்ட், டேலண்ட் ரவுண்ட், கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் ரவுண்ட்லாம் ஆன் ஸ்டேஜ்ல பார்ப்பீங்க. அந்த ரவுண்டுக்கு போறதுக்கு முன்னாடியே நெறைய எல்லாம் தாண்டி தான் வருவாங்க. அந்த ஒரு 1 வீக் வந்துட்டு எல்லாத்தையும் சேர்ந்து போட்டுட்டு, ஒருத்தர் இன்னொருத்தரோட எப்படி பழகுறாங்க, அதுக்கு பேரு தான் கன்ஜினியாலிட்டி. கேட் வாக்ன்னு ஒரு ரவுண்டு வைப்பாங்க. எனக்கு அப்ப கேட் வாக்ன்னா என்னன்னே எனக்கு தெரியாது. அதுலயும் பாயிண்டட் பூட்ஸ போட்டு நடக்கணும் அப்படின்றாங்க. ஏங்க நார்மல் பூட்ஸ் போட்டு எனக்கு ஹீல்ஸ் போட்டே நடக்க வராது. பாயிண்டட் பூட்ஸ போட்டு நான் எங்கத்த நடக்கிறது? இப்படின்றது தான் நமக்கு அந்த மாரி இருந்தது. ஓவர் த நைட் இன்டர்நெட்ட பார்த்து கத்துக்கிட்டது தான் கேட் வாக். கேட் வாக் ரவுண்ட்லயும் நான் வின் பண்றேங்க. அப்போ ஐக்யூலயும் வந்துட்டு நான் வின் பண்றேன். ஆக்சுவலி ஐக்யூல தான் நான் வந்துட்டு மேஜர் மார்க்ஸ். ஸோ ஒவ்வொன்னும் நான் வின் பண்ண எனக்கு தெரிஞ்சிருச்சு. இதுக்கு மேல நம்ம வந்துட்டு நம்மனால பண்ண முடியும். ஸ்டஃப் இருக்கு. ஆனா கூட இருக்கவங்கள என்னன்னா கொஞ்சம் உதாசீனமா நடத்துனாங்க. ஏன்னா கத்துக்குட்டியா பார்த்தாங்க. இந்த பொண்ணுக்கு என்ன தெரியும்? ஏன்னா அவங்கலாம் மாடர்னா ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. நான் மாடர்னா ட்ரெஸ் போட முயற்சி பண்ணாலும் எனக்கு அந்த அளவுக்கு நாலேட்ஜ் இல்ல. இந்த பொண்ணு என்ன ஏதோ வருது, அது ஏதோ படிச்சிருக்கு. அந்த ஒரு திறமையில ஏதோ ஐக்யூ அது இதுன்னு கிளியர் பண்ணுதுன்னு அசால்ட்டா எடுத்துட்டாங்க. ஃபைனலா பார்த்தீங்கன்னா, ஆன் ஸ்டேஜ் ரவுண்டுக்கு போறதுக்கு முன்னாடியே ஓரளவு ஸ்கோர்லாம் நான் கொஞ்சம் ஹெவியா இருந்தேன். கொஞ்சம் மத்தவங்கள த்ரெட்டா பார்த்தாலும், இது எங்க ஆன் ஸ்டேஜ்ல என்ன பண்ண போகுது இந்த பொண்ணு? இதுக்கு முன்னும் பின்னும் ஸ்டேஜ் ஏறி இருக்குமான்னு தான் நெனச்சிருப்பாங்க போல இருக்கு. 16 பேர் ஸ்டேஜ் ஏறுறோம். எத்தனிக் ரவுண்ட். ட்ரெடிஷனலா நீங்க எப்படி இருக்கீங்க? அப்படின்ற அது ஒரு ரேம்ப் வாக் தனியா நடக்கும். கிளியர் பண்றேன். காக்டெயில் ரவுண்ட் அதாவது வெஸ்டர்ன் ரவுண்ட்ல நீங்க எப்படி இருக்கீங்க? ஸோ அதுவும் நீங்க வந்துட்டு ஃபிட்டா இருக்கிறீங்களா? அப்படின்னு பார்ப்பாங்க. அதையும் கிளியர் பண்றேன். டேலண்ட் ரவுண்ட். நான் ஆக்சுவலி வந்துட்டு கிளாசிக்கல் டான்ஸர். எனக்கு ரொம்ப பிடிச்சது பரதநாட்டியம். எனக்கு மோகினி ஆட்டம்ன்றது எனக்கு மை ஃபேவரைட். பட் அங்க ஆடியன்ஸ் உடைய எக்ஸ்பெக்டேஷன் பார்த்துட்டு அத வெஸ்டர்ன் டான்ஸ் நான் பெர்ஃபார்ம் பண்றேன். ஸ்டேஜ்ல. ஐ டிட் மை பெஸ்ட். கடைசியா எல்லாம் கிளியர் பண்ணிட்டு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ரவுண்ட்ல நிக்கிறேன். ஒரே ஒரு கேள்வி, ஒரே ஒரு பதில் தான். அந்த பதில் சொல்லி நல்லபடியா ஜட்ஜஸ் வந்துட்டு கன்வின்ஸ் ஆனா நான் டைட்டில் வின்னர். இப்படி ஒரு ஸ்டேட். எனக்கு ஒரே ஒரு கேள்வி கேட்குறாங்க. கேள்வி பெருசாலாம் கேட்க மாட்டாங்க. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ராக்கெட் சயின்ஸ்ல சிம்பிளா கேட்பாங்க. நீங்க சிம்பிளா பதில் சொல்லுவீங்க. ஆனா பல்ப் வாங்கிருவீங்க. எனக்கு கேட்ட கேள்வி நீங்க சிரிப்பீங்க. ஆனா ஒவ்வொன்னுத்துக்கும் ஒரு ஆழம் இருக்குங்க. ஒரு டீப் இன்டென்சிட்டி இருக்கும் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும். இப்போ உங்களுக்கு சூப்பர்மேன் ஆகுறதுக்காகவோ, இல்ல ஸ்பைடர்மேன் ஆகுறதுக்காகவோ, பேட்மேன் ஆகுறதுக்காகவோ வாய்ப்பு கிடைச்சா, நீங்க என்னவா ஆகணும்னு ட்ரை பண்ணுவீங்க? அப்படின்றத கேட்டாங்க. பட் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, சூப்பர்மேன் ஹி இஸ் அ பார்ன் ஹீரோ. பிறப்பில இருந்தே ஹி இஸ் அ சூப்பர் ஹீரோ. நான் என்ன சொன்னேன்னா, நான் பிறப்பில இருந்தே நான் சூப்பர் ஹீரோ தான். ஸ்பைடர்மேன் இடையில மிடில் ஏஜ்ல ஒரு ஸ்பைடர் கிடைச்சதுனால வந்த பவர் தான் ஸ்பைடர்மேன். பேட்மேன் அப்படின்றது யூ நியூ ஹி இஸ் அ டெக்னோக்ரேட். அதுக்கு அந்த டெக்னாலஜியை வச்சுக்கிட்டு அந்த பைக்கை வச்சுக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு பண்றது தான் பேட்மேன். ஓகேங்களா? காரை வச்சுட்டு பண்றது தான் பேட்மேன். ஐ ஆம் அ பார்ன் சூப்பர்மேன். நான் சூப்பர்மேனாக இருக்க இது பண்றேன். ஆனா நான் சொன்ன விதம் வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருந்தது. நிறைய சில பெண்கள்ட்ட நீங்க வந்துட்டு இப்போ ஒருவேளை நீங்க இந்த பியூட்டி பேஜெண்ட் ஆகலைன்னா நீங்க என்னவா இருப்பீங்கன்னா, சிலர் அம்மாவா இருப்பேன் அது இது. இந்த மாதிரி சிம்பிள் கொஸ்டின்ஸா இருக்கும். பட் த வே ஹவ் யூ ஆன்சர். நீங்க எப்படி உங்களை நீங்க கேரி ஆஃப் பண்றீங்க, யுவர் கான்ஃபிடன்ஸ் லெவல், அதுல எப்படி நீங்க உங்களை நீங்க ப்ரொஜெக்ட் பண்றீங்கன்னு பாக்குற விதத்துல ஐ வான். ஸோ இந்த ஜேர்னியை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இன்னும் எவ்வளவு வருஷத்துக்கு இந்த கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தாலும் நான் சலிக்காம சொல்லுவேன். ஏன்னா, என்னால வந்துட்டு இந்த நிமிஷம் வரைக்கும் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு டெக்னோக்ரேட்டா ஐம் ஐம் எ பிரெயின் ஓரியன்டட் பெர்சன் மோர் தென் பியூட்டி ஓரியன்டட் பெர்சன். அதுக்கப்புறமா மீடியா என்னுடைய ப்ரொஃபஷன் கிடையாது. ஆனா மிஸ் தமிழ்நாடு அப்படின்னு என்ன நான் சொல்லும்போது, என்னை சுத்தி இருக்க பல பெண்கள் ரொம்ப ஏக்கமா பார்ப்பாங்க. அப்படிங்களா? அப்படின்ட்டு. ஏன்னா ஒவ்வொரு பெண்ணுக்கும் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஆசை இருக்கதாங்க செய்யும். நம்ம வந்துட்டு ஒரு அழகி போட்டியாவோ, இல்ல தன்னை ரொம்ப என்ன பண்றது?
டெக்கரேட் பண்ணி அது டக்குன்னு எனக்கு தமிழ்ல ஒரு வார்த்தையை சொல்லல. டெக்கரேட் பண்ணினா தன்னைத்தானே அலங்கரித்து கொண்டு பார்க்கணும்னு ஒவ்வொரு பெண்ணுக்கும் அது ஆசை இருக்கும். அவங்க சொல்லலாம், சொல்லாம இருக்கலாம். ஆனா இதுதான் பெண்மை. ஸோ அப்படின்னும் போது அந்த வகையில இது வந்துட்டு ஒரு பெரிய தமிழ்நாட்டு அழகி அப்படின்னு சொல்லும்போது ஐம் வெரி ஹாப்பி. அண்ட் என் லைஃப்ல எனக்கு இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக நான் நினைப்பேன். இப்போ நீங்க அந்த மிஸ் தமிழ்நாடு அதுக்கான ப்ராசஸ்ல இருக்கிறப்ப வந்து கூட இருக்கவங்க வந்து சரியான சப்போர்ட் இல்லாம உதாசீனம் தான் படுத்துனாங்க. அந்த மாதிரி சூழல்ல இருக்கப்ப உங்களோட மனநிலை என்னவா இருந்துச்சு? கூட இருக்கவங்க என்கரேஜ் பண்ணலைன்னா யாரும் நம்மளை டக்குன்னு அப்படி நிராகரிச்சு அப்படி பண்ணவே முடியாது. அப்படி நம்மளை நிராகரிச்சிட்டாங்கன்னா அவங்கள எல்லாம் நோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. லைக் அ பிக் பாஸ் ஒருத்தர் எப்படி பிஹேவ் பண்றாங்க அவங்களுடைய ஆட்டிடியூடையும் வந்துட்டு நோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க ஆட்டிடியூட் நெகட்டிவ் ஆட்டிடியூடா இருந்தா தே வில் நாட் கெட் ஷார்ட் லிஸ்டட், தே வில் ஆக்ட். ஆனா என்னன்னா உங்களுக்கு டைரக்ட் சப்போர்ட் கிடைக்காது. ஸோ திஸ் இஸ் த வே ஹவு இட் வுட் பி தேர். ஆனா என்ன அவங்களுடைய ட்ரீட்மெண்ட் அப்படின்னா, இதை நீ தெரிஞ்சுட்டு என்னமா பண்ண போற, நீ என்ன நடிக்க போறியா, படத்துல இருக்க போறியா, ஏதோ நீ கேஷுவலா வந்திருக்க. ஸோ அந்த மாதிரி தான் சொல்லுவாங்களே தவிர்த்து இப்போ ஒரு மேக்கப்னா அதுக்குன்ட்டு ஒரு ஒரு ப்ரொஃபஷனல் வே இங்கிருந்து ஆரம்பிச்சு முடிக்கணும். அது எல்லாம் அவங்களாம் மேக்கப் பண்ணிப்பாங்க, எனக்கு தெரியாது. அப்புறம் ஒரு பொண்ணு பாவப்பட்ட ஒரு பொண்ணு நவ் ஷீ இஸ் ஸ்டில் மை குட் ஃப்ரெண்ட் வந்து எனக்கு மேக்கப்லாம் பண்ணிவிட்டு இதுதாங்க மேக்கப்பு, இப்படி தான் நீங்கள் பண்ணணும், உங்களுக்கு இங்கே நோஸ்லாம் கட் அவங்களுக்குலாம் அதில் தெரியும், நீங்கள் ஜாலியாக நீங்கள் கரெக்ட் பண்ணணும். தேர் ஆல் ப்ரொஃபஷனல்ஸ். ஓகே, ஐம் லைக் டே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க எனக்கு என்ன பண்ணணும். ஐம் லைக் அ திங் மைண்ட் அளவில் என்ன இருந்ததுன்னா அவங்க அப்படி பண்ண எனக்கு பேர்னிங் ஃபயர் ஹெவி ஆயிடுச்சு. என்னால் என்ன முடியாது, இது வரைக்கும் இவ்வளோ தூரம் நான் வந்துட்டேன்ல, என்னால் என்ன பண்ண முடியாது. பட் ஐம் இன் த ப்ராசஸ் ஆஃப் லேர்னிங். அதனால நான் தேடி போய் லேர்ன் பண்ணிட்டு இருந்தேன். ஒவ்வொருத்தர் இருந்தும் நான் கிராப் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஐ டிட் நாட் கிவ் அப். நான் ஒருவேளை நான் அப்போ மனசு உடஞ்சு கிவ் அப் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நல்லா ஆன் ஸ்டேஜில் அவ்வளவு கூட்டங்கள் மத்தியில முதல் மேடைங்க எனக்கு. சரி, அந்த மேடை பார்த்ததுக்கப்புறம் எவ்வளவோ பெரிய மேடைகள்லாம் பார்த்தாச்சு. 10,000 பேர் 15,000 பேர் க்ரௌடில் உட்காந்து ஐ மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் மை செல்ஃப். நிறைய இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்சஸ் நான் அட்டென்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த ஒரு முதல் மேடையில் நான் கொஞ்சம் கிவ் அப் பண்ணியிருந்தேன் அப்படின்னா சம்டைம்ஸ் எப்படின்னா நீங்கள் அங்கே போய் கெத்தாக பேசுவீங்க, உங்களுக்கு கையெல்லாம் நடுங்கும், காலெல்லாம் நடுங்கும். இது உண்மை. இதெல்லாம் நான் சந்திச்சு நான் வந்திருக்கேன். இல்லை அப்படி எத்தனிக் ரவுண்ட் அப்படி சென்டரில் நீங்கள் ஒவ்வொருத்தராக வருவாங்க, நீங்கள் போய் ரேம்ப் பண்ணி யூ வில் ஹாவ் டு ஹிட் த ரேம்ப் அண்ட் யூ வில் ஹாவ் டு கெட் பேக். அப்படியே ரேம்புக்கு அப்படி தூரத்தில் இருக்கிற வரைக்கும் நார்மலாக இருப்பேன். ரேம்பு போக போக ஆடியன்ஸ் பக்கத்தில் போகும், கால் அப்படியே ஆடும். இதெல்லாம் தாண்டி வந்தது தான். பட் ஐ வாஸ் வெரி மச் ஸ்ட்ராங் இனஃப் அண்ட் ஐ எம் பேசிக்லி அ டிட்டர்மைன்ட் பர்சன். இவ்வளோ தூரம் வந்துட்டோம், நம்ம வின் பண்ணி ஆகணும், இல்லைன்னா ஆஃபீஸில் மதிக்க மாட்டாங்க. அது ஒன்று. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ தூரம் வந்துட்டோம், பின்வாங்க கூடாதுன்றதுல நான் தெளிவா இருந்தேன். மற்ற பெண்கள் மற்ற ப்ரொஃபஷனல்ஸுக்கு மத்தியில நான் எந்த விதத்திலையும் குறைந்தவை இல்லைன்றதை நான் நம்பினேன். நம்ம ஃபர்ஸ்ட் நமக்கு மேல நமக்கு ஒரு நம்பிக்கை வேணும், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் நான் ரொம்ப எனக்கு ப்ரெஷர் வர 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 நான் வளர்த்துக்க ஆரம்பிச்சேன். தட் வாஸ் அ சக்சஸ். இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவம் சொல்றேன். ஏர்லி மார்னிங் 3 o'clock ஐ எம் வினிங் த க்ரௌன். ஏர்லி மார்னிங் 5 மணிக்கு அது பேப்பர்லலாம் வருது, ஃபோட்டோலாம் போட்டாங்க, இந்த பொண்ணு வந்துட்டு மிஸ் தமிழ்நாடு அது இது எல்லாம் போட்டாங்க. நான் 7 மணிக்கு நான் ஆஃபீஸில் போய் உட்காடுறேன். அது எம்ஆர்சி நகர் ஆஃபீஸர், நான் ஐடி கம்பெனி அதை சொல்ல விரும்பல, அது ஆர் மை எக்ஸ் எம்ப்ளாயர்ஸ். நான் வந்திருக்கிறது யாருக்கும் தெரியல. ஒரு 9 o'clockலாம் அந்த எம்ப்ளாயீஸ்லாம் வந்துட்டு அப்படியே ஹாலில் பேசிகிட்டு இருக்காங்க, இன்க்ளூடிங் மை பாஸ். இந்த பொண்ணை இதுக்கப்புறம் வரவா போகுது, அதை இனிமேல் பிடிக்கவே முடியாது, என்னார எவ்வளோ படம் அது சைன் பண்ணியிருக்கோ கமிட் பண்ணியிருக்கோ தெரியல, அவ்வளோதான், அந்த ஒர்க்லாம் நீ பார்த்துக்கிறியாப்பா, இன்னைக்கு நம்ம இம்பார்ட்டண்ட்டாக நம்ம அதை சப்மிட் பண்ணணும்னு பேசிகிட்டு இருக்காங்க. நான் அப்படியே அதை நாங்கள் அது ஒரு கியூபிக்கல் தான், இப்போ ஐடி கம்பெனிலாம் கியூபிக்கல்னு சொல்லுவோம், நாங்கள் உட்காந்துருக்கிற இடத்துல அது கியூபிக்கல் இருந்து எழுந்து ஜி என்னை பற்றியா பேசுகிறீங்க அப்படின்னு நான் சொன்ன அந்த நிமிஷத்தை இப்போவும் அந்த பாஸ் சொல்லி காட்டுவாங்க. எவ்ரி ஒன் வேர் இன் ஷாக். பிகாஸ் எனக்கு என் ஃபியூச்சரில் எனக்கு என்னவா வேணுன்றதுல நான் ரொம்ப தெளிவாக இருந்தேன். ஐ வாஸ் நாட் கன்ஃபியூஸ்ட். ரொம்ப தலையில் நான் அந்த டைட்டிலை எடுத்துக்கிட்டு நம்ம வந்துட்டு ஒரு பெரிய சில்வர் ஸ்க்ரீன் ட்ரை பண்ணணும் அந்த மாதிரிலாம் எனக்கு தாட்டே இல்லை. ஐ வாஸ் வெரி மச் கிளியர். டைட்டில் வின் பண்ணிட்டேன். இந்த டைட்டிலை ஒரு நல்ல ஒரு கருத்துக்களை சொல்கிறதுக்கு இப்போது தனி ஒரு ஆள் சொல்கிறதுக்கும் ஓகே, ஒரு பிரபலம் இந்த பிராண்ட் மிஸ் தமிழ்நாடுன்ற பிராண்டில் நம்ம ஒன்று போய் சொன்னால் அது சேரும், அதுக்கு யூஸ் பண்ணுமே தவிர்த்து ப்ரொஃபஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நான் இவ்வளோ தூரம் படிச்சிருக்கேன். ஐ எம் ஹைலி எஜுகேட்டட் அண்ட் ஐ திங்க் ஐ டிட் மை மாஸ்டர்ஸ் அண்ட் ஐ டிட் மை டபுள் டாக்டரேட்ஸ். டூ மச் ஆஃப் எஜுகேஷன். அப்போ அதுக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது. ஐ வாஸ் வெரி மச் கிளியர் ஆன் தட். அண்ட் இந்த நிமிஷமும் அந்த பாஸ் சொல்லுவாங்க, அம்மா நீ கியூபிக்கிலிருந்து எழுந்து என்னை பற்றி தானே பேசுகிறீங்க, நீ சொன்ன அந்த ஒரு நிமிஷத்தை நாங்கள் இது வரைக்கும் மறந்ததில்லை. பிகாஸ் தட் வாஸ் ரியலி அன்எக்ஸ்பெக்டட். வி ஹாவ் நாட் expected this from any female. வேற யாராவது பொண்ணுனா வேற மாதிரி மூவ் ஆயிருப்பாங்க. பன்முக திறமை கொண்டவங்க சொல்லுவாங்க.
அதில் வந்து உங்களுக்கு வந்து அந்த வார்த்தை வந்து கரெக்டாகவே பொருந்தும் சொல்லேன். ஏன்னா எழுத்தாளர், அப்புறம் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர், தத்துவவாதி, சமூக சீர்திருத்தவாதி, இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ உங்களோட கெரியரை வந்து இந்த மாதிரியான டிஃப்ரெண்டான இதில் வந்து இது எதுவுமே என் கேரியர்ல ரைட்டிங் மை பேஷன், கம்ப்ளீட்லி வாலண்டியரிங் ஒர்க்கு நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ம். என்னுடைய ப்ரொஃபஷன் கேரியர் டெக்னாலஜி மட்டும்தான் எப்பொழுதுமே. நான் பார்க்குற மற்ற எல்லா விஷயங்களையுமே பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஜஸ்ட் சர்வீஸ், வாலண்டியரிங். பப்ளிக் லைஃப்ல நம்ம சமூகத்துக்கு எதுக்காவது பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறனே தவிர்த்து அது மூலமாக ஒரு ₹5 பணம் பார்க்கணுன்றது நான் நினச்சதும் இல்லை. இது வரைக்கும் என் புக்ஸை நான் செல் பண்ணதும் கிடையாது. எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனுக்கு ஃப்ரீயாக தான் கொடுத்துட்ருக்கேன். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ன்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், நான் நிறைய ஃபிலாசபி புக்ஸ் எழுதுறதுனால எனக்கு ஈஸியாக பேசுறதுக்கு வரும். தேவர் நெவர் மை கேரியர். பன்முகத்தன்மைன்னு எதனால சொல்கிறாங்கன்னா, நிறைய இண்டஸ்ட்ரியில் இருந்து நான் கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தனால சொல்கிறாங்களே தவிர்த்து only one career in my life, that is technology oriented, and I am always a proud technocrat. கோயம்புத்தூரை வந்து பூர்வீகமாக கொண்டிருக்கீங்க. ஸோ அங்கேருந்து ஸ்வீடனோட சிட்டிசன்ஷிப் வாங்கியிருக்கீங்க. ஸோ இந்த ட்ராவல் எப்படி? நான் கோயம்புத்தூரில் இருக்கும்போது இன்ஃபேக்ட் இந்த மாதிரிலாம் எனக்கு ட்ராவல் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்னே எனக்கு தெரியல. ஸோ ஆன் கேம்பஸில் தான் நான் பிளேஸ்ட் ஆனேன். எடுத்த உடனேயே அந்த கம்பெனி ஒரு 1 month எனக்கு இங்கே லோக்கலில் டெபுடேஷன் கொடுத்துட்டு R&D டிவிஷன் குரோவேஷியாவுக்கு ஷிஃப்ட் பண்ணுறாங்க. அது என்னுடைய லக்குன்னு நினைக்கிறேன். என் ஃபஸ்ட்டு ஃப்ளைட் ட்ராவலே பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட் ட்ராவல். அங்கே போய் உட்காந்துக்கிட்டு நீங்கள் இந்த படத்தெல்லாம் பார்ப்பீங்களா, செல்லாத்தா மாரியாத்தான்னு பாடிக்கிட்டு நடுங்கிக்கிட்டே உட்காந்துக்கிட்டு பெல்ட் போட தெரியாமல் உட்காந்துட்டு இருந்த பொண்ணு நான். பட் மை ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் ட்ராவல் வாஸ் இன்டர்நேஷ்னல் ட்ராவல். அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் அ வெரி கோர் எலிவேஷன் ஆன் மை கேரியர். ப்ரோக்ராம் லீடராக ஏன்னா மாஸ்டர்ஸ் முடிக்கிறேன். ஸோ ஐ எம் ஆல்சோ becoming a certified business process management professional. I'm also holding certification in enterprise of IT governance. Completely பார்த்தீங்கன்னா business strategist, and I concentrate more on international business. அப்படின்னும் போது பிஸ்னஸ் சிஐஓவா அப்படியே மூவ் ஆகிக்கிட்டே இருக்கேன். அப்போ என்னுடைய ரோலே என்னன்னா ட்ராவலில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஃபைனலி ஒரு ஆட்டோமொபைல் எம்என்சியில் ஸ்வீடனில் வந்துட்டு என்னை டெபியூட் பண்ணுறாங்க. அங்கே போன உடனே அங்கேயே ஸ்வீடனை சுற்றியே என்னுடைய ப்ரொஃபஷன் மூவ் ஆகிக்கிட்டே இருக்குது. லைக் அதுக்கப்புறம் நான் இன்னொரு நார்டிக் பேங்க்கு பிஸ்னஸ் சிஐஓவாக மூவ் ஆகுறேன். ஸோ அங்கே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கலி அந்த ஒரு பாண்ட் வந்துடுது. நீங்கள் இவ்வளோ வருஷம் நீங்கள் இங்கே இருந்தாதான் அப்படின்ட்டு. இருந்தாதான் த பிஸ்னஸ் சிஐஓன்றது யூ ஆர் அன் எக்ஸிக்யூட்டிவ் லீடர். ஸோ ஆப்வியஸ்லி யூ வில் பி சைனிங் த பாண்ட். நிறைய பேர் ரோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரிலாம் விட்டுட்டுலாம் போயிடுவாங்க. ஸோ பிகாஸ் தே வில் கிவ் யூ மெனி அம்யூனிட்டிஸ் லைக் உங்களுக்குன்ட்டு ஒரு வீடு அது இதுன்ட்டு இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் பொசிஷன். ஓகே, பீங் அன் எக்ஸிக்யூட்டிவ் லீடர் ஆஃப் எனி எம்என்சி பேங்க். அப்போது இவ்வளவு இயர்ஸ்ன்னு பாண்ட் ஆகும்போது இவ்வளவு இயர்ஸ் நம்ம ஒரு கண்ட்ரியில் இருக்கோம்னா ஆட்டோமேட்டிக்லி வி வில் end up with an ரெசிடென்ஷிப் வேறு, சிட்டிசன்ஷிப் வேறு. ஸோ அந்த ரெசிடென்ஷிப் ஆட்டோமேட்டிக்லி எனக்கு வந்திருந்தது. அது மட்டும் இல்லாமல் எடுத்தோடனே நம்ம ஷெங்கன் வீசாவில் தான் போவோம். ஸ்வீடனை பொறுத்த வரைக்குமே ஷெங்கன் வீசாவில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, யூ கேன் ட்ராவல் அரவுண்ட் ஐ திங்க் 29, 30, 40 countries with just ஷெங்கன் வீசா. அப்படின்னா யூரோப்பில் உள்ள மற்ற கண்ட்ரீஸ்லாம் இருக்குல்ல, லைக் இட்டாலி, ஜெர்மனி, ஸ்விட்சர்லாண்ட், பெர்லின், எனி பிளேஸ் within Europe, including Iceland and London, that will be covered in your Schengen visa. ஸோ அப்போ எங்களை மாதிரி வந்துட்டு இந்த பிஸ்னஸ் மக்களுக்கு இட் வில் பி ஈஸி டு ட்ராவல். ஒவ்வொரு வீக்கெண்ட் நாங்கள் ஒவ்வொரு கண்ட்ரியில் இருப்போங்க. ஸோ ஃபார் ட்ராவல்ட் அரௌண்ட் 40-45+ countries. ஸோ ஒரு கோயம்புத்தூரியனா இருந்து அவ்வளோ தூரம் ஒரு எக்ஸ்போஷர் ஆகிட்டு அங்கே நிறையா வந்துட்டு சோஷியல் சர்வீஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது என் மைண்டில் உள்ள ஒரே ஒரு தாட் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு பொண்ணு நினச்சா இவ்வளோ பண்ண முடியும்னா மற்ற பெண்கள் தமிழ்நாட்டில் நினச்சா நிறையா பண்ண முடியும். ஆனால் அவங்களுக்கான அவேர்னஸ் இல்லை. வேர் டு வி ஸ்டார்ட் அப்படின்னு அதை ஸ்டார்ட் பண்ணி அப்போ தான் அப்துல் கலாம் ஐயா தவறுறாங்க. என்னுடைய பிறந்தநாள் அன்றைக்கே தவறுறாங்க. அப்போ அந்த நாளில் அப்துல் கலாம் ஐயாவுடைய கொள்கைகளை முன்னிறுத்தி பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஆன நலம் மற்றும் விழிப்புணர்வு மேம்பாட்டு திட்டத்தை நம்ம கொண்டு வரணும்னு ஃபார்ம் ஆனது தான் என்னுடைய ஃபவுண்டேஷன் நேம் யுனைடெட் சமாரிட்டன்ஸ் இந்தியா. ஸோ என்னுடைய பயணம் கோயம்புத்தூரில் ஆரம்பித்தாலும் எவ்வளவோ நாடுகள் எல்லாம் பார்த்து ஃபைனலி இப்போ நான் தமிழ்நாட்டில் தான் உட்காந்துட்டு இருக்கேன். தமிழ்நாட்டுக்கு தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற ஒரு நினப்பில் உங்கள் முன்னாடி உட்காந்து இந்த நிமிஷம் பேசிகிட்டு இருக்கேன். இந்த காணொலி வாயிலாகவும் எனக்கு ஒரு அஜெண்டா இருக்குது. ஏதாவது வந்துட்டு நம்ம மக்களுக்கு ஏதாவது கரெக்டான கருத்து தெரிவிக்கணும் அப்படின்ற அஜெண்டாவில் உட்காந்துட்டு இருக்கேன். ஸ்வீடனில் இருந்தாலுமே வந்து உங்களுடைய வாழ்நாள் முழுவதுமாக சம்பாதிச்சக்கூடிய ஒரு 4.5 கோடி நினைக்கிறேன்.
அதை வந்து சமூக சேவைக்காக ஈடுபடுத்தணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, அது எந்த கட்டத்துக்கு வந்துச்சு? அது வந்துட்டு என்னன்னாங்க, இது இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணணும்னு நான் சின்ன வயசுல இருந்தே யோசிச்சேன். நம்ம வந்துட்டு கம்ப்ளீட்லி நம்ம இன்கம்ம குடுக்கணும். இன்கம்ம நம்ம சேர்த்து வச்சு ஒண்ணும் ஆக போறதில்ல அப்படின்ற மாதிரி. ஆனா அந்த சம்பவம் நடக்கும்போது அது வந்துட்டு ஒரு மனசு உடைஞ்சு இருந்த ஒரு ஒரு சம்பவம். மேபி அது நான் இதுக்கு முன்னாடி நான் எந்த சேனல்ஸ்லயும் ஷேர் பண்ணது ஓகே. கிடையாது. எனக்கு 4 குழந்தைகள் இருக்காங்க. அடாப்டட் சில்ட்ரன்ஸ். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கண்ட்ரீஸ் ஓகே. அகதிகள்னு வைங்களேன். ஸோ ஸ்வீடன் தாண்டி பார்டர் இன்ஸ்பெக்ஷன் கண்ட்ரோல தாண்டுற பல அகதிகளுக்கு கவுன்சிலிங் குடுக்குறக்கு ஒரு டீம் இருக்கும். ஸோ நான் அந்த டீம்ல நான் இருந்தேன் ஆஸ் அ காக்னிட்டிவ் சைக்காலஜிஸ்ட். அதுல அப்போ ஒரு 4 குழந்தைகள தத்தெடுத்து வளர்க்கும்போது, என்னுடைய இன்கம் எல்லாம் அவங்கள பார்க்கறக்கே போயிட்டு இருந்தது. ஸோ ஆனா நான் தவறு பண்ணிட்டேன்னா, என்னுடைய தாய், தந்தையார் இங்க கோயம்புத்தூர்ல இருக்காங்க. அவங்கள நான் தூரத்துல இருந்து நல்லா கவனிச்சுக்கிட்டேன். ஆனா அது மட்டுமே பத்தாதுன்னு உணர்ந்த பீரியட் அதுதான். நான் அப்போ வந்துட்டு இவங்களோடவே இருந்துகிட்டு இருந்தேன். இவங்கள நான் தூரத்துல இருந்து நல்லா கவனிச்சுட்டேன்னு நெனச்சுட்டு இருந்தேன். ஆனா அவங்க என்ன மிஸ் பண்ணியிருந்தாங்கன்றது எனக்கு புரியாமயே இருந்தது. அதுல 3 பேத்த என்ன கட்டி குடுத்தாச்சு. அந்த கடைசி ஒரு பொண்ணு இருக்கா. ஸோ இது அதான் என்னுடைய லைஃப். ஸோ என்னுடைய இன்கம்லாம் ஃபுல்லா அவங்களுக்கு அலோகேட் பண்ணிக்கிட்டே ஒரு கட்டத்துல இருக்கும்போது, எனக்கு கால் வருது. இது சமீபமா நடந்தது தான். நான் சமீபமா தான் கன்டினியூஸா இந்தியால இருந்துட்டுருக்கேன். ஓகேயா? ஸோ இதுக்கு முன்னாடிலாம் இந்தியா வந்துட்டு போயிட்டுருப்பேன். அப்துல் கலாம் நினைவு நாள், பிறந்த நாளுக்கு மட்டும் நான் வந்து போயிட்டுருப்பேன். இங்க நெறைய சமூக திட்டத்துக்காக. திடீர்னு கால் வருது. என்னுடைய தாயாருக்கு வந்துட்டு உடல்நலம் ரொம்ப குன்றி போயிருக்கு. ரொம்ப சீரியஸ் அப்டின்ட்டு. இமிடியேட்டா நெனச்சா ஸ்வீடன்லேருந்து வரவும் முடியல. அங்கேயும் வந்துட்டு கமிட்மெண்ட். சீரியஸ்னா ரொம்ப சீரியஸா இருக்கணும்னு நான் எதிர்பார்க்கல. ஸோ சரி ஒரு 1 வீக் போகட்டும். டக்குனு ஃப்ளைட் டிக்கெட்ஸ்லாம் கிடைக்கட்டும். இங்க இவ்ளோ கமிட்மெண்ட்ஸ் இருக்கா, அங்க எனக்குன்னு பொண்ணுகள் இருக்காங்க. நான் அப்படி நெனச்சுட்டு இருந்தேன். அங்க வந்துட்டு என்னுடைய தாயார் வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல ஏங்கிக்கிட்டே இருந்திருக்காங்க. என் பேர சொல்லியே ஷீபா, 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 ஷீபான்னு. ஏன்னா அவங்க என்ன தான் ரொம்ப மிஸ் பண்றாங்க. ரொம்ப சின்ன வயசுல இருந்தே நான் வந்துட்டு ரொம்ப வெளியவே இருந்திருப்பேன் போல. எனக்கு ஒரு சிஸ்டர் இருக்கா. அவங்க கூடயே ஓரளவு இருந்திருக்காங்க. என்ன ரொம்ப மிஸ் பண்ணியிருக்காங்க. கடைசி நிமிஷம் கண்ண மூடிட்டு சுயநினைவே இல்லாம இருக்கும்போது கூட ஷீபா, ஷீபா, ஷீபான்னு என் பேரையே தான் சொல்லிட்டு இருந்திருக்காங்க. என் குடும்பத்துல இருக்கவங்கலாம் ஆசைப்பட்டது ஒண்ணே ஒண்ணு தான். ஒரு தவறு அங்க நடக்கிறதுக்கு முன்னாடி எப்படியாவது இந்த பொண்ணு வந்து சேர்ந்துரணும் அப்டின்ட்டு. இந்த ஜென்மத்துல எனக்குள்ள குற்ற உணர்ச்சி என்னன்னா, ஆ அம்மா தவறுனதுக்கு அப்புறம் தான் என்னால வந்து சேர முடிஞ்சது. அப்ப வந்து சேர்ந்தேன்னா, அதுக்கப்புறம் நான் வெளிநாட்டுக்கு போகவே இல்ல. அப்போ இந்த மாரி நடந்தது. அதாவது என்னுடைய கடமை வந்துட்டு வெளியே எவ்வளவோ பண்ணேன். ஆனா, என்னுடைய தாய்க்கான கடமை அவங்க ஆசைப்பட்டது என்னன்னா, ஒரு தடவை என் முகத்த பார்க்கணும். நான் கைய பிடிச்சுட்டு இருக்கணும்ன்றது அந்த கடமையில தவறிட்டேன். ரொம்ப வெக்ஸ்ட் அப் ஆனேன். நான் ஆக்சுவலி நெறையாலாம் சேவ் பண்ணி நான் நெறையா வேற விதத்துல பண்ணணும்னு நெனச்சேன். அப்படியே கம்ப்ளீட்டா வலிச்சு எதுவுமே வேணாம் எனக்கு என்னன்னா, அங்க இங்க டிராவல் பண்ணி பணத்த வச்சு ஒண்ணும் பண்ண போறதில்ல. அதையும் வச்சு நான் வந்துட்டு பப்ளிக் அஜெண்டா தான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் அந்த கட்டத்துல நான் என்ன பண்ணேன்னா, கம்ப்ளீட் சேவிங்ஸ் அரவுண்ட் 45 மில்லியன் இந்தியன் ரூபி. அப்படியே வந்துட்டு சேரிட்டி பிகாஸ் ஐ அம் லைக் அப்பா, அம்மா இருக்காங்க. இதுக்கப்புறம் நான் இங்க தான் இருக்க போறேன். தமிழ்நாட்டுல தான் இருக்க போறேன். தமிழ்நாட்டுக்கு நான் ஏதாவது பண்ண போறேன். என்ன சார்ந்து இருக்கிறவங்க கூட இருக்க போறேன். எங்கேயோ இருக்கிற நாட்டுல இருக்கிற மக்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணா போயிட்டேன், முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நான் இங்க தான் நான் இருக்கணுன்ட்டு கம்ப்ளீட்லி வாஷ்ட் ஆஃப். அப்படி அது பண்ணது தான். இப்ப அத நெனச்சாலும் ஏன்னா அது அந்த சில சம்பவங்கள்லாம் வந்துட்டு இருக்கிறது எல்லாத்தையும் நாங்க லிக்விடா மாத்துறோம். வாட்டெவர் ப்ராப்பர்ட்டீஸ் யூ ஹேவ் ரைட், யூ ஆர் கம்ப்ளீட்லி க்ளோசிங் இட். யூ ஆர் டிஸ்போசிங் இட். அப்ப எல்லாத்தையுமே அப்படியே பண்ணும்போது, அப்படியே அது ஒரு கண்ணீர். இருக்கிற எல்லாத்தையுமே குடுத்துடுறேன். அத வந்துட்டு நான் எப்படின்னா, எனக்குள்ளேயே நான் இயற்கைகிட்ட பேசினது. இதுவரைக்கும் நான் சம்பாரிச்சது எல்லாத்தையுமே நான் வந்துட்டு என்ன வாழ வச்ச சமுதாயத்துக்கு குடுத்துடுறேன். ஆனா இதுக்கப்புறம் நான் வாழணும்னு நெனைக்கிறது என்ன சார்ந்து இருக்கக்கூடிய மக்களுக்கு அப்படின்ட்டு இருக்கக்கூடிய பெர்சன் தான். அதுக்கப்புறம் நான் இங்க தான் இருந்துட்டு இருக்கேன். யுனைடெட் சமாரிட்டன்ஸ் அப்படின்ற ஒரு ஃபவுண்டேஷன் வந்து தொடங்குறீங்க. அது வந்து அதோட டார்கெட் என்னவா இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் என்னன்னா, நம்ம அப்ப அம்மா இறந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு அமைப்பு தொடங்குறீங்க அப்படின்னு சொல்றப்ப, இது சம்பந்தமா உதவி பண்ணுவோம், இது சம்பந்தமா உதவி பண்ணுவோம்னு ஒரு பிளான் வச்சிருப்பீங்க. ஆனா இப்போ வந்து அதில நிறைய பெண்கள் பயனடைறாங்க, குழந்தைகள் பயனடைறாங்க, ஆதரவற்றவர்கள் பயனடைறாங்க. இந்த மாதிரி வந்து எப்படி பிளான் வந்துச்சு அந்த ஃபவுண்டேஷன்? இது ஆரம்பிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அப்துல் கலாம் ஐயாவுடைய கொள்கைகள பரப்புறதுக்காக அந்த ஒத்த கருத்துகளுடைய நபர்கள் சேர்ந்து ஃபார்ம் பண்ண இயக்கம் இது. அப்போ நெறைய யங்ஸ்டர்ஸ வந்துட்டு நம்ம நல்வழிப்படுத்தணும். எஸ்பெஷலி குழந்தைகளுடைய கிரைம் ரேட் அதிகமா இருக்கக்கூடிய வில்லேஜஸ்லாம் நாங்க சர்வேல பார்த்தோம். அந்த வில்லேஜஸ்ல உள்ள குழந்தைகள எஜுகேட் பண்ண பார்த்தோம். எஜுகேஷன் இருந்தது அப்படின்னா, குழந்தை கிரிமினல்ஸ்க வந்துட்டு தவிர்க்கப்படுவாங்க. அந்த மாரி அஜெண்டாவ ஸ்டார்ட் பண்ணி நம்ம வந்துட்டு குழந்தைகள, இளைஞர்கள நல்வழிப்படுத்தணும்னு ஆரம்பிச்சோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, பெண்கள். இப்படிதான் எங்களுடைய பயணம் ஆரம்பிச்சுச்சு. அதுல ஒதுக்கப்பட்ட பெண்கள் நெறைய பேர் இருக்காங்க. ஹெச்ஐவி பாசிட்டிவ் விமன்லாம் பார்த்தீங்கன்னா,
இப்போது கேன்சருக்கு அதுக்கு இதுக்குன்னு நிறைய என்ஜிஓஸ் இருக்காங்க, பார்த்துக்கிறாங்க. ஆனால் இந்த ஹெச்ஐவினால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ரொம்ப சில இயக்கங்கள் தான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கும், அவங்க வாழ்வாதாரத்துக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கும், எஸ்பெஷலி அவங்க சுயமாக அவங்களா வந்துட்டு தனி காலில் சொந்த காலில் நின்று ஒர்க் பண்ணுறக்கு சப்போர்ட்லாம் வந்து ரொம்ப ரேராக தான் பண்ணுறாங்கன்னும் போது அதை நம்ம எடுத்து பண்ணணும் பெண்களுக்கு அப்படின்னு ஆரம்பித்தோம். ஆரம்பிக்கும் போது தான் மரக்கன்றுகள் நம்ம அப்துல் கலாம் ஐயாவுடைய இது பசுமை மண்டலமாக பண்ணணும் அப்படின்றதுனால ஒவ்வொரு வருஷமும் 5 லட்சம் நாட்டு மரக்கன்றுகளை நட்டாகணும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நகர்ப்புற காடுகள் ப்ராஜெக்ட், எங்கேயோ காட்டில் நடுறது இல்லை, அதிக மக்கள் வாழ்கிற இடங்கள்ல எங்கெங்கெல்லாம் வந்துட்டு இந்த ஏர் நம்ம மூச்சு விடுற அந்த ஏர் வந்துட்டு மாசுபடுற மாதிரி இருக்கு, பொல்யூஷன் அதிகமாக இருக்கோ அங்கெல்லாம் நாங்கள் வந்துட்டு எப்படின்னா நகர்ப்புற காடுகள் அப்படின்ற அது ஒரு குறுகிய காடுகளை உருவாக்குறதுல ஆரம்பித்தோம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இது ஒரு ஆசீர்வாதமாகவே நான் சொல்கிறேன், ஒரு 20-25 லட்சம் மரக்கன்றுகள் இது வரைக்கும் நான் நட்டிருக்கேன். ஸோ அப்படி ஆரம்பித்த பயணம் கடைசியில் மரக்கன்றுகள் அப்படிலாம் ஆரம்பித்து இப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட மகளிர்கள் வந்துட்டு அவங்களுக்கான பிரச்சனைகளில் வராங்க. ஃபேமிலி கவுன்சிலிங் இன்னும் இப்போ கரெக்டாக அந்த எக்ஸ்க்ளூசிவாக மென்டல் ஹெல்த்துக்குன்ட்டு ஒரு டிபார்ட்மெண்ட்டை நாங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி மனோதத்துவ ரீதியாக பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு குழந்தைகளுக்கு கவுன்சிலிங் கொடுக்கணுன்ட்டு அது செப்பரேட்டாக போயிட்டுருக்கு. இப்போ ரீசெண்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வருஷம் 2500 பேரை டொனேட் பண்ணுறதுக்கான பிளெட்ஜ் அதையும் கொண்டு வந்துருந்தோம். போன வருஷம் நாங்கள் வந்துட்டு சவுத் ஏஷியாவில் ஒரு ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருந்தோம். இதுக்கு முன்னாடி ஸ்ரீலங்காவில் ஒரே மேடையில் 2000 பேர்த்து டொனேட் பண்ணுறதுக்கு பிளெட்ஜ் பண்ண வச்சாங்க. ஆனால் இப்போ வந்துட்டு அரௌண்ட் 2500 அதை பிரேக் பண்ணி சவுத் ஏஷியாவில் நம்ம கண்ட்ரியை வந்துட்டு முன்னிறுத்தியிருக்கோம். இந்த மாதிரி பயணங்கள் எப்படியோ போய் கடைசியில் ஆக்கப்பூர்வமாக இது பண்ணாதான் நமக்கு வந்துட்டு சமுதாயத்துக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நாங்கள் புரிஞ்சு அப்படியே அதனுடைய வழியை நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மிஸ் வாவ் தமிழா. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லா வீடியோஸும் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்டை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.